என் செல்ல குழந்தையே, மிகவும் அதிக குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தை, ஒரு முக்கியமான விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, உனக்கு நல்ல முடிவினை தர வேண்டும் என்றுதான் உன் அம்மா இங்கே வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையே வெறுத்து விட்டேன் அம்மா, எனக்கு வாழ்வதற்கு எந்த ஒரு பிடித்தரமும் இல்லையே, வாழ விருப்பமில்லை என்று என் குழந்தையின் மனதிற்குள் எத்தனையோ வேதனையை சுமந்து கொண்டு என்னிடம் வந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் உன்னோடு பேச வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த வராகியின் வாக்கினை கேட்கும் பாக்கியம் கிடைக்குமானால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தில் மிகப்பெரிய தெளிவும் கிடைத்துவிடும். அந்த தெளிவினை உனக்கு தருவதற்காகத்தான் உன் அம்மா இங்கே வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே இதுவரை நல்ல முடிவுகளாத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த விஷயத்தில் உனக்கு மிக பெரிய ஒன்று குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அதில் முக்கிய காரணம் ஒன்று இருக்கின்றது என் குழந்தையே. உன் தாயானவள் எனக்கு அது நன்றாக தெரியும். என் தங்கமே, உன்னுடைய குழப்பத்தில் நிச்சயமாக தவறு இல்லை என்றால் நீ குழம்பும் அளவிற்குத்தான் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் எந்த அளவிற்கு வெறுத்திருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக அதற்கு மிக பெரிய காரணமும் இருக்கின்றது. சற்று காலம் மட்டுமே பொறுத்திருக்காவிட்டாலும் காத்திரு என் குழந்தையே. எல்லோரிடமும் உள்ள வேஷமும் நிச்சயமாக ஒரு நாள் கலைந்து போய்விடும். அப்போது சிறப்பான செயல்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடங்க ஆரம்பிக்கும் என்பதை நீ என் குழந்தை, நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எத்தனை குழப்பங்கள் உனக்கு இருந்தாலும், எல்லாமே உன்னை போட்டு குழப்பி எடுத்தாலும், எத்தகைய தெளிவு கிடைக்காமல் திணறிக் கொண்டிருந்தாலும், எல்லாவற்றிற்கும் காரணம் உன் வராகி அம்மா நான் ஆவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். குழப்பங்கள் ஏற்படும் போது மனதிற்குள் மிக பெரிய சஞ்சடங்கள் எல்லாம் எழும்போதும் நீ இந்த அம்மாவை நினைத்துக்கொள். உன் தாயானவள் உனக்கு அப்போது நிச்சயமாக பெரிய தெளிவினை தந்து விடுவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ அதை என்னிடம் இருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ கஷ்டங்களை நாம் இதனால் அனுபவித்து விட்டோம். இந்த துணை மீண்டும் நமக்கு தேவையா என்ற எண்ணம் என் குழந்தையின் மனதிற்குள் எழுந்திருப்பது நியாயம்தானே? என் குழந்தையே, நீ அதற்கு அந்த தீவினை கண்டுபிடிக்க முடியாமல் தானே உன் அம்மா என்னை தேடி வந்திருக்கின்றாய். என் தங்கமே, வாழ்க்கை துணை என்பது வாழ்க்கை முழுவதும் வரக்கூடியதுதான். ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கையாகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத பிரச்சனைகளால் வாழ்க்கையில் பிரிந்து செல்கின்ற நிலை ஏற்பட்டால் அந்த உறவை மீண்டும் சேர்ப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம் அல்லவா? வார்த்தைகளை மிக அதிகமாக பிரசோதித்து விட்டீர்கள் என்றால் என் குழந்தையின் மீது, என் தங்க பிள்ளை உன் மீது அவர் வீசிய வார்த்தைகள் எல்லாம் இன்னும் உன் மனதில் ரணமாக நின்று கொண்டிருக்கின்றதே. மன அளவிலும் உடல் அளவிலும் ஏகப்பட்ட காயங்களை என் குழந்தை நீ அனுபவித்து விட்டாயல்லவா? என் தங்க பிள்ளையே, இப்போது மீண்டும் மீண்டும் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் தான், நிச்சயமாக நல்லபடியாக வாழ்கிறோம் என்று கேட்டால் என் குழந்தை நீ உனக்கு மீண்டும் அதே சூழ்நிலைக்கு நாம் சென்று விடுமோ, நம்முடைய வாழ்க்கை திசை திரும்பி விடுமோ என்று நாம் மீண்டும் அதே இடத்திற்குள் இருந்து கொண்டு எப்போதுமே சண்டை சச்சரவு, தேவையில்லாத குழப்பம், நிம்மதி இல்லாமல் இருந்து விடுவோமோ என்று என் குழந்தை நீ தினம் தினம் புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா?
என் தங்கமே, வாய்ப்புகள் என்பது எல்லோருக்கும் கிடைக்க கூடியதுதான். நான் அதை யாருக்கும் கொடுக்கின்றோம் என்பதை பொறுத்து தான் அமைகின்றது. நீ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக கொடுத்து பார்க்கலாம். ஆனால் எல்லை மீறும் போது இதுதான் கடைசி வாய்ப்பாக இருக்கும் என்பதையும் நீ முடிவு செய்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. என் குழந்தையே, மற்றவருடைய எண்ணங்களும் செயல்களும் எப்போதுமே நிறைவேறாமல் ஒரு நாள் நிச்சயம் போகும். அந்த நாள் தான் மிக விரைவாகவே வந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அவர்கள் மிக பெரிய பாவத்தினை சம்பாதித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உனக்கு எந்த சம்பவம் வந்து சேராது. இந்த வாழ்க்கையான அழகான வாழ்க்கை என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. நீ இத்தகைய முடிவினை எடுக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் இத்தகைய சூழ்நிலைக்கு உன்னை தள்ள வேண்டும் என்றுதான் முடிவெடுத்த பிறகுதான் இப்படி எல்லாம் உன்னிடம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ அதனை எல்லாம் எதிர்கொள்ள துணியாமல் வெற்றியின் உச்சத்திற்கே சென்று விட்டாய். என் குழந்தை, இதுவெல்லாம் வாழ்க்கையில் இப்போதே முடிய போகின்ற காரியம் கிடையாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற எல்லா காரியங்களும், நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நிச்சயமாக யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. எதிர்ப்புகள் இருந்தால்தானே நீ வெற்றியினை தொட முடியும். எத்தனை கோடி கோடியாக சம்பாதித்தாலும் காலம் போன காலத்தில் விட்டு செல்கின்ற செல்வத்தை விட அவர்கள் எடுத்து செல்கின்ற பாதைதான் மிகவும் கொடுமையானது. மனிதனின் இயல்பான ஒரு குணமே, ஒருவன் தன் முன்னால் முன்னேறுகிறான் என்றால் நிச்சயமாக தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் அவர்கள் முன்னேற்றத்தை தடுக்க என்னென்ன முயற்சிகளை எல்லா முயற்சியிலும் செய்வார்கள். அப்போதுதான் உனக்கு சுயநலவாதிகள் யார் என்பதையும் அடையாளம் காட்டும் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, அப்படி இருக்கும்போது நான் இவர் எப்படி செய்வார் என்று எதிர்பார்க்கவில்லையே. நீ சொல்வது நிச்சயமாக வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது. எல்லோருடைய மனநிலையும் இன்று இப்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில தவிர மற்றவர்கள் எல்லோரும் ஒருவருடைய முன்னேற்றத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் எப்படி முன்னேறுகிறான், இவன் எப்படி இந்த நிலைக்கு வருகிறான் என்றுதான் பொறுமையோடு பார்க்கின்றார்களே தவிர, பரவாயில்லையே இவன் நல்ல நிலைக்கு வந்து விட்டானே, நான் இவன் எல்லாம் எங்கே வாழ்க்கையில் முன்னேறுவான் என்று நினைத்தோமே, இப்போது நல்ல நிலைக்கு வந்து விட்டானே என்று யாரும் உன்னை பெருமையாக பாராட்டப் போவதில்லை. இதனால் இது போன்ற சூழ்நிலை வாழ்க்கையில் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களில் இருந்து நிச்சயமாக உன்னை நான் மீட்டெடுப்பேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும். என் செல்ல குழந்தைக்கு அதில் இருக்கும் குழப்பங்கள் உன் மனதில் இருக்கும் ஒரு விஷயத்திற்கான மிக பெரிய தெளிவும் கிடைத்துவிடும். நீ இந்த வராகியின் குழந்தையாக இருக்கும் போது நீ துவண்டு போகின்ற சமயங்களில் எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு துணையாக இருந்து கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவேன் என்பதை மட்டும் ஒருபோதும் மறக்க கூடாது. என் தங்கமே, நீ எப்போதுமே இந்த வாழ்க்கையில் நீ இருக்க வேண்டிய உயர்ந்த இடத்தில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். இதைவிட வேறு என்ன வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு? சில கஷ்டங்களில் வந்தாலே வாழ பிடிக்கவில்லை, இந்த வாழ்க்கை மட்டும் மிஞ்சியிருக்கின்றது, எடுத்துக்கொள்ளுங்கள் தாயே என்று எளிதில் கூறிவிடுகின்றாய். என் தங்கமே, உன்னை படைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று இந்த வாழ்க்கை வெறுத்துவிட்டது என்று முடிவு செய்து கொண்டிருக்கிறாயே என்று உணர்கின்றாய். இது போன்று நீ ஒருபோதும் எண்ணக்கூடாது. உன் வராகி அம்மா எப்போதுமே உன்னோடு இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. என் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையை என் குழந்தை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன்.
மீது நம்பிக்கை இருக்கும் என் குழந்தையே, குழப்பத்தில் இருக்கும் என் குழந்தையே, வாழ்க்கையை வெறுத்து விட்டு என்று வருந்தும் என் குழந்தையோடு மிக பெரிய தெளிவு கிடைத்துவிடும் என்பதை உணர்த்துவதற்கான வாக்குறுதியை தர வந்திருக்கின்றேன். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போது உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.